இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித அல்பெர்டோ ஹுர்தாடோ என்கிற ஒரு புனிதருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அல்பெர்டோ என்பவர் தென் அமெரிக்க நாடான சிலி என்கிற ஒரு நாட்டில் பிறந்தவர். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்தது 20ஆவது நூற்றாண்டில். இவர் ஒரு சேசு சபை குருவானவர். சிலி என்கிற நாடு இப்பொழுதும் தென் அமெரிக்க நாடுகளில் கொஞ்சம் வறுமைக்கு உள்ளாக இருக்கிற ஒரு நாடாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஏழையான ஒரு குடும்பம், உண்பதற்கும் உடுப்பதற்குமே அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அப்பொழுது அங்கிருந்த ஒரு சேசு சபை பங்கு பணியாளர் இவருடைய குடும்பத்துக்கு உதவி செய்கிறார். சிறுவனான இந்த அல்பெர்டோவுக்கு அவர் படிப்பிற்கு உதவி செய்கிறார். அன்புமிக்கவர்களே, அந்த குருவானவர் செய்த உதவியை பயன்படுத்தி கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கி அந்த குருவானவரையே தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாக தேர்ந்து கொண்டு சேசு சபை குருமடத்தில் படித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு தான் வாழ்ந்த அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அனுப்பப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் சென்று ஏழை எளியவர்களுக்கு இல்லங்கள் அமைத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களை வாழ்க்கை தரத்தில் உயர்த்தினார், புனிதத்தில் உயர்த்தினார் என்று தான் இந்த புனித அல்பெர்டோ அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். 50 ஆண்டுகள் தாங்க இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தது. பிறகு அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு புற்றுநோயின் காரணமாகவே இறைவனடி சேர்ந்தார். ஆனால் அந்த புற்றுநோயினுடைய கொடூரம் அவரை தாக்கிய பொழுது ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்காமல் அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் கிறிஸ்துவனுடைய பாடுகளோடு இணைத்து புனிதத்தில் மரித்தார் இந்த புனித அல்பெர்டோ ஹுர்டாடோ என்கிற இந்த புனிதர். இவருடைய பரிந்துரையால் நாமும் ஏழை எளியவர்களுக்கு உதவிடக்கூடிய ஒரு நல்ல இதயத்தை இறைவன் நமக்கு தரும்படியாகவும் துன்பங்களை ஏற்று நம்முடைய துன்பங்களை இயேசுவனுடைய பாடுகளோடு இணைத்து இயேசுவில் மீட்பை பெறவும் இன்றைக்கு இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். மிகவும் சிறப்பான விதத்தில் படுத்த படுக்கையாக வெளி உலகத்தை காண முடியாத அளவுக்கு படுக்கையிலேயே துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புனித அல்பெர்டோ ஹுர்டாடோ என்கிற இந்த புனிதருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் இயேசுனுடைய திருக்கரங்களால் குணமளித்தலும் நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திரு தூதர்களிடத்தில் செல்வர்கள் விண்ணரசில் புகுவது மிக மிக கடினம் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்கிற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். இதை கேட்ட உடனே எல்லோருக்குமே ஒரு அச்சம் ஏற்படலாம். கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோமே ஃபாதர், நான் இந்த நிலைக்கு வருவதற்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறேன் அப்படி என்று. இப்பொழுது நான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், இன்றைக்கு வசதி வாய்ப்போடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நல்லா இருக்கும். செல்வர்கள் விண்ணரசுக்குள் நுழைவது ரொம்ப கஷ்டம், அதுவும் ஊசியின் காதில் கூட ஒட்டகம் நுழைஞ்சிரும், ஆனால் செல்வர்கள் இறையாட்சிக்குள்ளே நுழைய முடியாது என்று இயேசுவே சொல்லுகிறாரே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி என்று கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, செல்வர்கள் இறையாட்சிக்கு புகுவது கடினம் என்று சொல்வதன் மூலமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அழகான பாடம் என்பது செல்வந்தர்களுக்கும் அல்லது செல்வத்திற்கும் எதிரான ஒரு கண்டனம் அல்ல, மாறாக ஒரு எச்சரிக்கை என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். கண்டனம் அல்ல, எச்சரிக்கை. செல்வத்தையும் செல்வந்தர்களையும் ஆண்டவர் கண்டிக்கவில்லை, ஆண்டவர் கண்டனம் செய்யவில்லை, நீங்கள் அழிந்து போவீர்கள், நரகத்திற்கு போவீர்கள் என்று மாறாக எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த செல்வம் உங்கள் இதயத்தை முற்றிலும் நிரப்பாது இருக்க நீங்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள். அந்த செல்வத்தை உங்களுடைய தனிமனித கடவுள்களாக மாற்றிவிடாதீர்கள், தனிமனித தெய்வங்களாக மாற்றிவிடாதீர்கள், அந்த செல்வத்திற்கு வழிபாடு செய்யாதீர்கள், அந்த செல்வத்தையே தங்களுக்கு மீட்பை தரும் என்று எண்ணிவிடாதீர்கள் என்கிற எச்சரிக்கையைத்தான் கொடுக்கிறார். ஆகவே கடினப்பட்டு தியாகங்களை செய்து செல்வத்தை ஈட்டியிருப்பவர்கள் அதை ஐஸ்வர்யமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த செல்வம் நமக்கு மீட்பு தரும் என்கிற எண்ணம் இருந்தால் அவற்றை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் செய்தியாக இன்றைக்கு தருகிறார். இரண்டாவது செய்தி, சீடர்கள் இயேசுவை பார்த்து அப்படி என்றால் மீட்பு பெறுவது ஒரு சிலர் தானா அப்படி என்கிற ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதற்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், மனிதர்களால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் அப்படின்னு சொல்லுகிறார். மீட்பு என்பது ஏதோ என்னுடைய தனிமனித உழைப்பினாலும் தியாகத்தினாலும் நான் பெற்றுக்கொள்வது கிடையாது. இறைவன் உங்களுக்கும் எனக்கும் போடுகிற பிச்சை என்று கூட சொல்லலாம். அவர் நமக்கு இலவசமாக நமக்காக கொடுக்கிற அவருடைய
கருணையினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு தான் அவர் நமக்கு கொடுக்கிற மீட்பு. அப்படி என்றால் நாங்கள் அனைத்தையும் விட்டு உங்களுக்காக வந்திருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்குத்தான் இயேசு சொல்கிறார், என் பெயரின் பொருட்டு செல்வத்தையோ பொருளையோ நிலபுலன்களையோ உறவுகளையோ என் பொருட்டு இவற்றை விட்டுவிட்ட நீங்கள் 100 மடங்காக ஆசீர்வாதமாக விண்ணரசை பரிசாக பெறுவீர்கள் என்பதைத்தான் 2வது 3வது ஒரு செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழகாக தருகிறார். அப்படி என்றால் மீட்பை பெறுவது எப்படி? நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்க்கையில் செல்வத்தை இறுக பற்றி கொள்ளாமல் கடவுளை மட்டுமே பற்றி கொண்டு தாட்சியோடும் எளிமையோடும் நம்முடைய வாழ்க்கையில் தியாகங்களை செய்து நம்முடைய அன்றாட துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின் செல்லுகிற நேரத்தில் நிலை வாழ்வை 100 மடங்காக பெறுவோம் என்கிற செய்தியைத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். திருடன் ஒருவன் ஒரு வங்கிக்கு சென்று கொள்ளையடிக்க செல்கிறான். அங்கே அந்த ட்ரெஷரி என்று சொல்வார்கள் அல்லவா, பணத்தை வைக்கிற அந்த பாதுகாப்பு அறை, அதை எப்படி அவன் திறந்து விட்டு உள்ளே சென்று விடுகிறான். உள்ளே சென்ற அவனுக்கு 2 நிமிடம் தான் வெளியில் வருவதற்கு. ஆனால் உள்ளே சென்ற அவனுக்கு 2 நிமிடம் தான் அந்த கதவு திறந்திருக்கும். பிறகு ஆட்டோமேட்டிக்காக தானியங்கியாக அது பூட்டிக்கொள்ளும். 2 நிமிடத்தில் தேவையான பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம். பேராசையோடு இன்னும் பண மூட்டைகளை அவன் சேகரித்த நேரத்தில் அந்த தானியங்கி கதவு பூட்டி கொள்கிறது. கடைசியில் 2-3 நாட்கள் கழித்து தான் அந்த ரகசிய அறை திறக்கிறார்கள். அங்கே 2-3 நாட்களாக பட்டினி கிடந்து உண்பதற்கு உணவும் இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணியும் இல்லாமல் கைகள் 2களிலும் பணப்பைகளை வைத்து கொண்டு இறந்து கிடந்தானா அந்த ஒரு திருடன். அன்புமிக்கவர்களே, இதுதாங்க வாழ்க்கை. கோடிக்கணக்கில் பணமும் பேங்க் பேலன்ஸும் நிலபுலன்களும் எல்லாம் இருந்தாலும் அந்த பணத்தை வைத்து நம்ம ஒருவேளை பசியாற முடியாது. அந்த பணத்தை வைத்து ஒரு 1 மணி நேரம் நிம்மதியாக உறங்க முடியாது. அந்த பணத்தை வைத்து நாம் மகிழ்ச்சியாக இருந்து விட முடியாது. உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான நிலைவாழ்வு, நமக்கான மீட்பு கடவுளிடமிருந்தே கிடைக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடும் தாட்சியோடும் அன்றாட சிலுவைகளை ஏற்று நிலை வாழ்வையும் நிறை வாழ்வையும் பரிசாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.